இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது ஓர் அதிசயம். ஆண்டவரின் மகிமையான படைப்பின் ஆதாரத்தை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது. கருமுட்டைக்குள் விந்தானது உள்ளே சென்று அந்த கருமுட்டையின் உள்ளே நுழைந்து கருவானது உருவாகின்றது என்று நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் அந்த கணத்தில் ஒரு ஒளி வருவதை இந்த காணொளியிலே நாம் பார்க்க முடிகின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள்! ஒரு உயிர் பிறப்பதென்பது ஒளியில் உருவாகின்றது. ஆம், நம் ஆண்டவர் சொன்னது போலவே அவர் ஆதியாகமம் 1:1-3 வெளிச்சம் உண்டாகக் கடவது என்றார். வேத வசனம் யோவான் 1:4-5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. வேத வசனம் எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்னமே உன்னை அறிந்திருந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னமே உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு விந்தணு முட்டையுடன் இணையும்போது, அதாவது புதிய உயிர் உருவாகும் முதல் கணத்தில், ஒரு சின்னஞ்சிறிய ஒளிக்கீற்று, துத்தநாக கீற்று, ஜிங்க் ஸ்பார்க் பிரகாசிக்கிறது. விஞ்ஞானிகள் இதை துத்தநாகம் வெளியாவதால் ஏற்படும் வேதியியல் வினை என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னமே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுவிட்டது என்று நினைக்கும்போது மெய் சிலிர்க்கிறது. ஏனென்றால் இதை எழுதிய ஒவ்வொரு மனிதர்களாலும் தங்கள் சுய சிந்தையில் இவை அனைத்தையும் கற்பனைகளைக் கொண்டு எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினாலே ஞானம் பெற்றிருந்தால் மட்டுமே இவைகளை எழுதியிருக்க முடியும். இதை எழுதிய பின்பு இதன் அர்த்தங்களை கேட்டிருந்தால் கூட ஒருவேளை அவர்களால் அர்த்தம் சொல்ல முடிந்திருக்குமோ முடியாதோ தெரியவில்லை. அன்பானவர்களே, நம் சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகிமையான அநேக காரியங்களைக் குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இன்னும் அநேக வேதத்தின் மறைபொருட்களை நமக்கு வெளிப்படுத்த மனதாயிருக்கிறார். நம் கர்த்தருக்குப் பிரியமான பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவரின் அன்பு என்றென்றும் நம் மீதும், நம் பிள்ளைகள் மீதும், நம் தலைமுறை மீதும் தங்கியிருக்கும். அடுத்த காணொளியில் நாம் பழைய ஏற்பாட்டு முறைகளில் எந்தெந்த காரியங்களை இன்றும் பிற மதங்களில் கடைப்பிடித்து வருகிறார்கள் என்று பார்ப்போம். இந்த காணொளியை உங்களுக்காக நான் தொகுத்து வழங்கிட கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.